திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 9. உயரமாக சரிவாக போடப்பட்ட அந்த கூம்பு பந்தலுக்குள் அருள்மொழி பட்டனுடைய குதிரை போயிற்று. கீழே ஆற்று மணல் போட்டு ஈரம் பண்ணி மெத்தென்று வைத்திருந்தார்கள். நிறைய ஈச்சம் பாய்களை உருட்டி அடுக்கடுக்காக தொங்கவிட்டிருந்தனர். அரைவிட்ட வடிவில் செங்கற்களை தலைக்கு வைத்துக்கொள்ள ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவைகளை அடுக்கி வைத்திருந்தார்கள். ஏற்பாடுகளை கவனித்துவிட்டு எந்த விசாரணையும் இல்லாமல் அருள்மொழி பட்டன் வலப்பக்கம் திரும்பி புதிதாக கட்டப்பட்டுள்ள ஓட்டு வீடுகளை சுற்றி கொண்டு வந்தான். மார்பு உயரம் சுவர் எழுப்பி அங்கேயும் மரக்கதவு போடப்பட்டிருந்தது. அவன் கதவுக்கு அருகே வர உள்ளிருந்து ஒரு வீரன் எட்டி பார்த்துவிட்டு யார் என்று கேட்க, பின்னால் வந்த கிழவன் அதட்டலாய், அருள்மொழி பட்டன் வந்திருக்கிறார், போ கதவை திரை என்று அதட்ட கதவு விரிய திறக்கப்பட்டது. அருள்மொழி பட்டன் மெல்லே உள்ள நுழைந்தான். கீழே வழமழ மத்தரை இருந்தது. எல்லோவிட்டு வாசல்களிலும் கோலம் போடப்பட்டிருந்தது. எதிரும் புதிருமாய் இடைவெளி விட்டு வீடுகள் அமைக்கப்பட்டு இருந்தன. எடுத்தவுடன் 2 படி உயரத்திற்கு ஒரு நடைபாதை எதிரும் புதிருமாய் இருந்தது. திண்ணை, பிறகு ஒரு நடை வழி, பிறகு மிகப்பெரிய கூடம், முற்றம், அதை தாண்டி 2ஆம் கட்டு, 2 அறைகள், பிறகு 3ஆம் கட்டு, திறந்தவெளி சமையலறை, பிறகு கொல்லைப்புறம். அந்த கொல்லைப்புறத்தையும் தரை சமணம் செய்து கிணறு தோண்டி அங்கும் கருங்கல் தளம் பரவி இருந்தது. மேலே தட்டு ஓடுகளும் வளைவு ஓடுகளும் போடப்பட்டு பலமாக துண்டுகளினால் வீடு தூக்கப்பட்டு இருந்தது. வாசல் பக்க தூண்கள் கடைசல் நிரம்பியதாக இருந்தன. எல்லா வீடுகளிலிருந்தும் பாட்டுச் சத்தமும் ஆட்டச்சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்டன. யாரோ சண்டையும் கூட போட்டுக்கொண்டிருந்தார்கள். அருள்வழிப்பட்டன் மெல்ல அந்த வீடுகளை தாண்டி குதிரையில் போனான். வாசலில் உட்கார்ந்திருந்த ஒரு வயசாளி எழுந்து நின்று கை கூப்பினார். அருள்மொழிப்பட்டன் தலையை அசைத்து விட்டு நடந்தான். பின்னால் வந்த காவலாளி அந்த வயசாளியை போய் பார்த்து யாரென்று விசாரிக்க அவன் வீணை வாசிப்பவன் என்று தெரிந்தது. 20 வீடுகள் நிரம்பிய அந்த இடத்தில் கடைசி எல்லையில் ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தில் சுதையால் நடராஜர் சிலை செய்யப்பட்டிருந்தது. அருகே சிவகாமியின் சிலையும் இருந்தது. 3-4 விளக்குகளும் தூபங்களும் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் யாரும் வீட்டிற்குள்ளே இருந்து வெளியே வரவில்லை. ஏன் ஒரு குதிரை போகிறது என்று கவலைப்படவில்லை. அந்த உச்சி வெயில் ஓய்வாகவும் அரட்டையாகவும் சந்தோஷமாகவும் மனிதர்கள் இருப்பதை அறிய முடிந்தது. அந்த எல்லை முடித்து மறுபடி பார்த்த பொழுது தெற்கு பக்கம் போவதற்கு வாட்டமாய் ஒரு பாதை போவது தெரிந்தது. அங்கே உள்ள மார்புயர சுவரின் பின்பக்கம் கட்டப்பட வேண்டும் என்று அருள்மொழி நினைத்தான். இது பாதுகாப்பான இடமாக இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. அவன் திரும்பிய பொழுது வீணை வாசிப்பவன் என்று சொன்ன அந்த கிழவன் 4-5 மத்திய வயது பெண்களோடும் 2 ஆண்களோடும் அவனை நோக்கி வெயிலில் ஓடி வருவது தெரிந்தது. குதிரையை திருப்பி அவர்களை நோக்கி செலுத்தி அருகே போய் டக்கென்று இறங்கி கை கூப்பினான். தஞ்சைக்கு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற கலைஞர்களுக்கு என் வணக்கம் என்று சொன்னான். அந்த சிறிய கூட்டம் திகைத்து நின்றுவிட்டது. ஐயா, நீங்கள் அருள்மொழி பட்டர் அல்லவா? சேனாதிபதி பிரம்மராயரின் மூத்த குமாரன் அல்லவா? வந்திருந்த வயசாளி கை கூப்பினான். நெற்றி நிறைய விபூதியும் வாய் நிறைய வெற்றிலையும் கழுத்தில் ருத்ராட்சமும் கைகளில் கங்கணமும் தோடாக்களும் விரல்களில் மோதிரங்களும் இடுப்பில் சிவப்பு சாய வேட்டியும் மேலே மஞ்சள் நிற அங்கவஸ்திரமும் அணிந்திருந்த அந்த கிழவனை பார்க்கும் பொழுது அருள்மொழிப்பட்டனுக்கு வியப்பாக இருந்தது. கருத்து தோள் திரண்ட வயிறு குழிந்த மீசையும் சுட்டெரிக்கும் பார்வையும் கொண்ட வீரர்களோடு வெகுநாள் வாழ்ந்துவிட்டு இடுங்கிய கண்களை கொண்ட வேகமாக ஓடக்கூடிய உளவாளிகளோடு பல நாள் பழகிவிட்டு குதிரை ஆட்கள், யானை பாகர்கள், பல்லக்கு தூக்குவோர், பரிவாரங்களுக்கு சுமைப்போர் என்று உழைத்து உரைமேறிய ஆண்களே பார்த்த கண்களுக்கு இந்த நிகுநிகுப்பான கிழவன் ஆச்சரியமாக தெரிந்தான். அவன் தோல் லேசான பழுப்பு நிறம் கொண்டதாகவும் மேனியில் எண்ணெய் தடவிய ஒரு மினுமினுப்பும் இருந்தது. சுகவாசி என்று மேல் தொந்தியும் நெளிகின்ற இடுப்பும் சொல்லியன. கண்களில் ஒரு கிறக்கம் இருந்தது. இந்த கூட்டத்தில் இந்த கிழவனுக்கு என்ன வேலை இருக்கும்? பாட்டு பாடுபவர், அபிநயம் சொல்லித் தருபவரா, அல்லது இவர்களையெல்லாம் கட்டி வைத்து வேலை வாங்குபவனா? இந்த காது வளை முன்கொடுமையில் சொருகியிருக்கின்ற பூவும் இவனை வெகு சொகுசானாக காட்டுகின்றனவே. ஆனால் சோழ மண்டலத்தில் இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவனை விடவும் சொகுசான ஆட்களும் இருக்கக்கூடும். மற்றவர்கள் எல்லாம் தொலைதூரம் வேலும் வாளும் வெல்லும் ஏந்தி பல காதங்கள் நடந்து போரிட்டு வெற்றுவாகை சூடி திரும்பி வருகின்ற பொழுது இதைப்போல சுகவாசிகளை பார்த்தால் சற்று கோபம்தான் அடைவார்கள். இந்த சுகவாசிகளுக்குத்தான் வளமாக இருப்பது இந்த படை வீரர்களால் தான் என்பது தெரியுமா? அல்லது தெரிந்தும் வெளியே தெரியாதது போல இருக்கிறார்களா? இவைகளை சற்று விசாரிக்க வேண்டும். இந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாய் வந்து தஞ்சையில் தங்கப் போகிறது. இங்கு தங்கும் பொழுது மற்றவர்களுடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டும். அல்லது மற்றவர்களை கேலி செய்வது போல் இவர்கள் நடந்து கொள்ளாது இருக்க வேண்டும்.
இதுவரை யுத்த பூமியாக இருந்த தஞ்சை இப்பொழுது மாறத் துவங்கியுள்ளது. தனித்தனியே எங்கெங்கோ பல கிராமங்களில் பல கோவில் வாசல்களில் இருந்து இந்த மாதிரியான ஆட்கள் இப்பொழுது ஒரே தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்குள் எவ்வளவு ஒற்றுமை இருக்குமோ தெரியவில்லை. நான் அருள்மொழிப்பட்டன். நீங்கள் யார்? என் பெயர் செம்பியன் வீணை ஆதிச்சன். நான் திருவாரூர் திருமண்டலியில் வீணை வாசிப்பவன். தியாகராஜ பெருமானுக்கு முன்பு அடிக்கடி பதிகங்களை வீணையில் இசைத்து வாசிப்பவன். நாட்டியத்திற்காகவும் எனக்கு வீணை வாசிக்க தெரியும். குறிப்பாக பெயர் சொல்லி அழைக்க ஸ்ரீ உடையார் ராஜராஜ தேவர் அவர் என்னை இங்கு வரவழைத்திருக்கிறார். அந்த கலைஞனின் பேச்சில் கர்வம் கொப்பளித்தது. மிக சந்தோஷம். அருள்மொழிப்பட்டன் கை கூப்பி அந்த கிழவனை ஊடுருவி பார்த்தான். ஒரு போர் வீரன், சேனாதிபதியின் மகன், அரசியலில் செல்வாக்கு உள்ளவன், பதவிகள் ஏதும் வகிக்காவிட்டாலும் அவன் பேச்சுக்கு பலரை செவிசாய்க்க வைப்பவன் என்று அந்த வீணை ஆதிச்சியனுக்கு தெரிந்திருந்தது. எனவே தன் புகழை இன்னும் அதிகம் சொல்ல வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். 55 வயது இருக்கும் அவனுக்கு. தலை நரைத்திருந்தது, உடம்பு கட்டவிழ்ந்திருந்தது. ஆனாலும் முகத்தில் நெல் முனை அளவும் கர்வம் மட்டும் குறையவே இல்லை. நான் வீணை வாசித்து நீங்கள் கேட்டதில்லையே. உங்கள் இல்லம் எங்கே என்று சொல்லுங்கள். அங்கு வந்து நான் வீணை வாசிக்கின்றேன். அரை நாழிகை நான் அங்கு வீணை வாசித்தால் அந்த வீடு சுபிட்சம் பெற்றுவிடும். சந்தித்த சில வினாடிகளிலேயே தன்னை பற்றியே அதிகம் சொல்பவனை அருள்மொழிக்கு பிடிக்கவில்லை. அருகே இருந்து சிலரும் இதை மெல்ல உணர்ந்தனர். ஐயனுக்கு 1000 வேலை. உன் வீணை உட்கார்ந்து கேட்க எங்கே நேரம் இருக்கிறது? அவர்கள் அரசியலில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள், இடதும் வலதுமாக அலைந்து கொண்டிருப்பவர்கள் என்று இன்னொரு கிழவி சொன்னாள். இவளும் பார்ப்பதற்கு வித்தியாசமாகத்தான் இருந்தாள். காதுகளில் தங்க ஓலை, வயதானாலும் தலையில் சந்திரப்பிரபை சூரிய பிரபை இருந்தது. மூக்கில் பேசரி, 2 பக்கமும் மூக்குத்தி, கழுத்தில் காரை என்கின்ற அட்டிகை, அதற்கு கீழே கனமான தங்கச்செங்கலி, கைகளில் வளையல்கள், விரல்களில் மோதிரங்கள். அவள் மேல் செலியை இழுத்துச் செருகியிருந்த விதம் அவர் ஒரு காலத்தில் பேரழகியாய் கட்டு உடல் கொண்டவளாக பல காளைகளின் உள்ளங்களை கவர்ந்தெழுத்து தன் வசப்படுத்துகிறவளாய் எழுந்திருப்பாள் என்பதை காட்டியது. அந்த அசைவுகளில் ஒயில் இருந்தது. நாட்டியம் ஆடுபவள் என்று அந்த ஒயில் சொல்லியது. நீங்கள் சொல்வதை உண்மை என்னமேனி. நாலாபுரமும் எதிரிகள் இருக்கின்ற தேசம் சோழ தேசம். இங்கே ஒரு போர் வீரன் ஓய்ந்து உட்கார முடியாது. வீணையெல்லாம் பொதுமக்கள் கேட்பதற்காக, நாட்டியங்கள் பொதுமக்கள் பார்ப்பதற்காக. என்னை போன்றவர்களுக்கு இடையராது வேலை, எப்பொழுதும் அலைச்சல்தான். இப்போது கூட உங்கள் இடத்தினுடைய கட்டுக்காவல் பற்றி தான் நான் யோசித்து இங்கு வந்திருக்கின்றேன். எல்லாம் சௌரியமாக இருக்கிறதா? ஏதேனும் வசதிகள் வேண்டுமா? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் ஏதேனும் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டோ? அவர்கள் மௌனமாக இருந்தனர். அந்த மௌனமே அவர்களுக்கு குறைகள் இருக்கிறது என்பதை காட்டியது. என்ன, ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்றனவா? பெரிய பிரச்சனை ஒன்றுமில்லை ஐயன். 4 பேர் இருக்க வேண்டிய ஒரு வீட்டில் 17 பேர் இருக்கின்றோம். நாளை இன்னும் 20 பேர் இந்த பகுதிக்கு வருகின்றார்கள். அவர்களை எங்கே தங்க வைப்பது என்று தெரியவில்லை. எங்கே குளிப்பார்கள், எங்கே உடை மாற்றுவார்கள், எங்கே உட்கார்ந்து உணவு உண்ணுவார்கள், எங்கே தூங்குவார்கள் என்று எதுவும் புரியவில்லை. ஆண்களாகிய நாங்கள் தெருவில் மலப்பலகை அல்லது கட்டில் போட்டு படுத்துக் கொள்கிறோம். பெண்கள் எங்கே படுப்பார்கள்? எங்களுடைய கவலை இரவு படுப்பது பற்றி கூட இல்லை. நாளை மறுநாள் 16,000 வீரர்கள் தஞ்சைக்குள் நுழைகிறார்கள். அத்தனை பேரும் சாளுக்கியர்கள், போரில் கைதியாக்கப்பட்டவர்கள். இங்கு கற்பாரை தூக்கும் கூலி வேலைக்காக வருகிறார்களாம். அவர்கள் வருகின்ற பொழுது படுக்கக்கூட இல்லாமல் தெருவில் படுத்தால் என்னாகும் என்ற பயமும் இருக்கிறது. கிழவி நிதானமாக சொன்னாள். கிழவிக்கு பழுவூர் அங்கே கோட்டை போன்ற பெரிய வீட்டில் குடியிருந்துவிட்டு இந்த வீட்டிற்குள் நுழைந்தவுடன் ஓவென்று அழத் துவங்கிவிட்டாள். வீணை ஆதிச்சன் பேசினான். இங்கேயோ எல்லா காலமும் கழிக்கப் போகின்றேன் என்று பதறவே துவங்கிவிட்டாள். ஏன், வீடு அமைப்பு நன்றாக இல்லையா, அல்லது நிறைய பேருக்கு இத்தனை சிறிய வீடு என்கின்ற கவலையா? அருள்மொழிப்பட்டன் விசாரித்தான். 2ம் தான். வீடுகள் தொடர்ந்து கட்டி கொடுக்கப்படும். வெகு விரைவாக வீடுகள் எழுப்பப்படும். வீடு கட்டுவோர் இருப்பினும் தகுந்த கூலி ஆட்கள் இல்லாததால் வேலை தாமதப்படுவதாக நான் கேள்விப்படுகிறேன். 16,000 வீரர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சுற்றி வந்து நின்றுவிட மாட்டார்கள். அவர்கள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு திக்கில் அனுப்பப்படுவார்கள். வெவ்வேறு வேலைக்கும் அனுப்பப்படுவார்கள். உதாரணமாக தஞ்சைக்கு வரும் வழியில் கருந்தட்டாங்குடியில் 1000 பேர் நிற்க வைக்கப்படுவார்கள். மேற்கே சில பேர் அனுப்பப்படுவார்கள். தெற்கே பாறைகளை சுமந்து வர சிலர் அனுப்பி வைக்கப்படுவார்கள். இந்த இடத்தில் எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேர் இருப்பார்கள். 16,000 வீரர்களும் இங்குள்ள அத்தனை பெண்களையும் சுற்றி கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
வீடு இன்னும் பெரிதாக வேண்டும் என்றாலும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டித் தருவார். ஒரு வீட்டை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். அவன் ஒரு வீடு நோக்கி வர அந்த கதவை தள்ளிக்கொண்டு கிழவி முன்னே போனாள். பின்னால் அந்த வீடு வாசிக்கும் ஆதித்யன் நடந்து வந்தான். அவன் கைகள் காற்றில் வீசியபடியே இருந்தன. வாய் ஏதோ ஒரு ஸ்வரக்கோர்வை முணுமுணுத்து கொண்டே வந்தது. உலகத்தில் எது பற்றியும் கவலைப்படாது வீணை வாசிப்பது பற்றியே கவலைப்படுகிற ஆளாக அவன் இருந்தான். அவன் உள்ளே நுழைய உள்ளுக்குள் பெண்கள் பரபரப்பாவது கேட்டது. அருள்மொழி தயங்கி நின்றான். பின்னடைந்தான். திணையில் அமர்ந்து கொண்டான். வாருங்கள், உள்ளே இருந்து குரல் கேட்டது. பெண்கள் இருக்கிறார்கள் போல இருக்கிறதே, இங்கே பெண்கள் தான் இருப்பார்கள், வாருங்கள் என்று முதியவர் குரல் கொடுக்க நிதானமாக உள்ளே நுழைந்தான். நுழையும் பொழுதே மேல் வேட்டியை உதறி மொத்தமாக போர்த்தி கொண்டான். அவன் நுழைவும் பெண்கள் மடமடவென்று 3 வரிசையாய் ஆனார்கள். சட்டென்று கை கூப்பினர். காலை தரையில் உதைத்து தாத்தை என்று நடனமிட்டார்கள். கை கால்களை அசைத்தார்கள். கழுத்தை வெட்டினார்கள். கண்களை சுழட்டினார்கள். 2 அடி முன்னே வந்து தரையை தொட்டு நெற்றியில் தேய்த்து கொண்டார்கள். அது நடன மாதர்களின் வணக்க முறை. அரச குடும்பத்தினர்களுக்கு அவர்கள் செய்யும் மரியாதை. கைகூப்பி அவற்றை ஏற்றுக்கொண்டான். அவன் அறைகளை பார்த்தான். மேல் கூரையை பார்த்தான். தரையை பார்த்தான். இனி யார் வந்தாலும் சரி, கால் உதைத்து தரை தொடுகின்ற வணக்கம் கிடையாது. வெறுமே கை மட்டுமே கூப்பி இருந்துவிட வேண்டும். ஒரு பெண் உறக்கச் சொன்னாள். ஏன் என்பது போல் அருள்மொழி பார்த்தான். ஒரு உதை உதைத்தால் தரை ஆடுகிறது. 18 பேரும் சேர்ந்து உதைத்தால் வீடே இடிந்துவிடும். அவள் சொல்ல மற்ற பெண்கள் சிரித்தார்கள். அருள்மொழி பட்டனும் சிரித்தான். அவர்கள் அத்தனை பேரும் சதங்கை அணிந்த கால்களை வீழ்த்தி தொப்பென்று தரையில் அடித்து ஜிலீர் என்று ஒரு சலங்கை ஒலி கேட்டது. தரையிலிருந்து தூசு பறந்தது. தரை உறுதியாக இல்லை என்று அந்த உதையில் தெரிந்தது. அருள்மொழி கவலையானான். ஏன் இத்தனை அவசரம்? எதற்காக இத்தனை குழப்பம்? இன்னும் தெளிவாக அழகாக கம்பீரமாக இந்த வீட்டை கட்டியிருக்கலாமே. வெகு நிச்சயமாய் பெண்களுக்கு இது கஷ்டத்தை தான் கொடுக்கும். அவன் சிந்தித்தவனமே பின்கட்டிற்கு போனான். பின்கட்டில் முள் திருத்தாத தோட்டம் இருந்தது. வேலிக்காத்தான் செடிகள் நெருக்கமாக இருந்தன. காலை பொழுதுக்கு இங்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் கவலை கொடுக்கின்றது. என்ன, கையில் சொம்போடு இந்த பகுதிக்குத்தான் போக வேண்டுமான்? எங்கள் ஊரில் அப்படி வழக்கமில்லை. கிழவி சொல்ல திகைத்து போனான். சிறிது கூட சரியில்லை. பெண்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மறைவிடத்தில் ஒதுங்க கூட சரியாக இடமில்லை என்றால் என்ன செய்வார்கள்? இது யாருடைய வேலை? சோழ பெருந்தச்சன்தான் இதையும் செய்திருக்க வேண்டும். ஒருவேளை சோழ பெருந்தச்சனுக்கு தேவையான அவகாசம் கொடுக்கப்படவில்லையோ? கவலையோடு வீட்டை விட்டு வெளியே நடந்தான். பின்னாடியே ஒரு பெண் குரல் கேட்டது. நாளை காலை உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மாளிகை ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் இடங்கள் ஒதுக்கப்படும். அதுவரை எந்த கவலையும் படாமல் இங்கேயே நடனம் ஆடிக்கொண்டு இருங்கள். அந்த பெண் உரத்த குரலில் அருள்மொழி காதுவிட கட்டளையை போல் சொன்னால். திரும்பி அருள்மொழியை பார்க்குள்ள அங்குள்ள எல்லா பெண்களுமே சிரித்தார்கள். இந்த பெண்கள் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எது குறித்து வேண்டுமானாலும் கேலி செய்யும் புத்தியுடையவர்கள் என்று அவனுக்கு புரிந்து போயிற்று. இந்த நடன பெண்களுக்கு அது வழக்கம். ஆனால் உள்ளுக்கு வரும் 16,000 வீரர்களுக்கு எது வழக்கம் என்று தெரிவது நியாயமில்லை. இந்த வழக்கம் பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியவில்லை. அரச குடும்பத்து இளைஞன் என்று தெரிந்தும் அதிகாரம் உள்ளவன் என்பதும் புரிந்தும் இடையில் உடைவாளோடு வேகமான குதிரையும் கூடவே காவலால் இருப்பது தெரிந்தும் எந்த கவலையும் இல்லாமல் முகத்துக்கு நேரையே கேலிகளை இருக்கின்ற பெண்களை கவலையோடும் வியப்போடும் அருள்மொழி பார்த்தான். அவர்களுக்கு வசதிகள் செய்து தராததை மிக நுணுக்கமாக கேலி செய்வதைக் கண்டு லேசாக வேதனையும் பட்டான். அந்த வேதனை மெல்லிய கோபமாக மாறியது. என்ன செய்கிறார்கள் இந்த சிற்பிகள்? கிட்டத்தட்ட 200 சொச்சம் பேர் வந்து விட்டார்கள் என்று தெரிந்தது. வெகு சிலருக்கு வீடு கட்டி கொடுத்து மற்றவை விரைவில் கட்டி கொடுக்கப்படும் என்று ஏன் சொல்லுகிறார்கள்? இந்த ஏற்பாட்டை முன்னாலேயே செய்திருக்க முடியாதா? இங்கே என்ன குழப்பம்? நிர்வாகத்தில் ஏன் தாமதம்? எல்லாமே நிதானமாக நேரம் தாழ்த்தி செய்வதில் சோழர்களுக்கு இணையானவர்கள் யாருமே இல்லை. சோழ தேசத்தில் அன்பும் பொறுமையும் அடிப்படையாக இருக்கின்றன. சாளுக்கிய தேசம் போல கையிலே சவுக்கு வைத்துக்கொண்டு அதிகாரிகள் அலைந்தால் தொட்டத்திற்கெல்லாம் சுளீர் சுளீர் என்று வீசினால் வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்கும் போல் இருக்கிறது. ஆனால் சோழ மன்னர்கள் யாருமே இந்த செய்கையை அனுமதிப்பதில்லை. நீ அவனை அடித்து விட்டாயா? வேலை தாமதம் என்றால் அப்பொழுது உன்னை யார் அடிப்பது? எங்கே சவுக்கு கொண்டு வா என்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பெரும்பால் அடித்த ஒரு அதிகாரியை மிரட்டினார். 100 பேர் எதிரே அந்த அதிகாரியை சவுக்கால் 2 முறை அடிக்கவும் செய்தார். வலிக்கிறதல்லவா? அதே போல் அவனுக்கும் வலிக்கும். அவனிடம் வேலை வாங்க உனக்கு தெரியவில்லை என்றுதான் இதற்கு அர்த்தம். கட்டளையிட்டால் வேலை செய்யக்கூடிய நிலையில் நீ இல்லை என்பதுதான் இதற்கு பொருள். இங்கு வா என்று பெரும்பால் அடி வாங்கிய தொழிலாளியை அருகே அழைத்தார். அவன் நடுங்கியபடியே வந்தான். இவர் சொன்னபடிக்கு வேலையை முடிக்காமல் தாமதமாக முடிப்பதற்கு என்ன காரணம்?
எனக்கு உண்டான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை. அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று நான் சொன்னபொழுது இவர் என்னை அலட்சியம் செய்துவிட்டு போய்விட்டார். இவர் அலட்சியம் எனக்கு கோபத்தை கொடுக்கிறது. எனக்கு என்ன வேண்டும் என்று புரியாமல் வேலையை மட்டும் முடிய வேண்டும் என்று அவர் நினைத்து கொள்கிறாரே. இவருக்கு என் வேலையினுடைய கடினத்தை உணர்த்த வேண்டும் என்று நினைத்தேன். நான் அதற்காகத்தான் வேலையை தாமதப்படுத்தினேன். வேலை செய்யாமல் நின்றேன். எனக்கு உண்டான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் வெகு நிச்சயமாக இந்த வேலை முடிந்திருக்கும். அவன் பேச்சு உள்வாங்கிக் கொண்டு அடித்த அதிகாரியை திரும்பி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பார்த்தார். இவருக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவது என் வேலை அல்ல, அது வேறு நிர்வாகம். வேலையை விரைவாக முடிக்கச் சொல்லித்தான் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறது. யார் கட்டளை? அமைச்சரின் கட்டளை. எந்த அமைச்சர்? அமைச்சர் ஒருவர் முன் வந்தார். நான் தான் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போது இதற்கு காரணம் நீங்கள்தான். அவனுக்கு அடிப்படையான தேவைகள் கொடுக்கக்கூடிய நிர்வாகியையும் அனுப்பவில்லை. அதட்டலுக்கு ஒரு ஆள் அனுப்பி மட்டும் வைத்தீர்கள். நீங்கள் அனுப்பி வைத்த ஆள் முழு மூடன். அவனுக்கு அடிக்கத்தான் தெரிகிறதே தவிர என்ன பிரச்சனை என்று அணுகத் தெரியவில்லை. இதற்கும் காரணம் நீங்கள்தான். எனவே இந்த அடிவாங்கிய தொழிலுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு பணமும் நெல்லும் கொடுத்து அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று உரத்த குரலில் கட்டளையிட்டார். எல்லா அதிகாரிகளும் உறைந்து போய் நின்று விட்டனர். அடிபட்டவன், வேண்டாம் மகாராஜா, அதெல்லாம் வேண்டான் என்றான். சும்மா இரு என்று அவனை அதட்டினார். இடுப்பிலிருந்து பணமுடிப்பு எடுத்து 5 பொற்காசுகளை எடுத்து மன்னனிடம் நீட்டினார். மன்னர் சரி என்று தலை இசைக்கவே நேரே போய் அந்த பொற்காசுகளை அந்த அடிபட்ட தொழிலாளியிடம் கையை பிடித்து இழுத்து அமைச்சர் திணித்தார். உன் வீடு தேடி 3 கலம் நெல் இன்று மாலைக்குள் வந்துவிடும். என் கட்டளையால் நகர்த்தப்பட்டு உன்னிடம் முரட்டத்தனமாக நடந்து கொண்ட அந்த அதிகாரியின் செயலுக்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன். தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று கை கூப்பினார். அந்த தொழிலாளி திகைப்பு அடைந்து உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரையே பார்த்து கொண்டே இருந்தான். இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது. அடுத்த பிரச்சனை என்று மன்னர் கேட்க, உன்னுடைய அடிப்படை தேவை என்ன என்று மந்திரி விசாரிக்க ஆரம்பித்தார். மாமன்னர் வேறு வேலைக்கு திசை திரும்பினார். எனவே இங்கு எந்த அதிகாரியும் யாரையும் விரட்டிவிட முடியாது. சோழ தேசம் பண்பாடு மிக்க தேசம் என்கிற பெயரில் சற்று மெத்தனமாகவும் அதற்றாகவும் தேவையற்ற மிருதுத்தன்மையோடும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு தூரம் நல்லதற்கென்று தெரியவில்லை. அருள்மொழி சட்டென்று செம்பியன் மீனை ஆதிச்சேனை நெருங்கினான். நாளை காலைக்குள் இங்கு மிகப்பெரிய மாளிகை எழுப்பி இவர்களையெல்லாம் கொடுத்து வைக்க இயலாது. இது மனித எத்தனத்தில்தான் அடங்கியது. உங்களை வரவழைப்பதற்கு முன்பு இங்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் சிற்பிகள் ஓயாது வேலைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கட்டிடக் கலைஞர்கள் இடையராது உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய கூலி ஆட்கள் தான் இங்கு இல்லை. இத்தனை வீடுகள் கட்ட வேண்டுமென்றால் ஒரு வீட்டிற்கு 4 கூலி ஆட்களாவது வேண்டும். இந்த தாமதம் கூலி ஆட்களால் ஏற்பட்டிருக்கிறது. வெகு விரைவிலேயே திருவொற்றியூர் வீரர்கள் இங்கு வந்து சேர்ந்து விடுவர். அவர்களால் வேலை மிக வேகமாக நடைபெறும். அதுவரை அனுசரித்து பொறுமையுடன் அதிகம் பேசாமல் உங்கள் குறைகளை பெரிதாக்கி மற்றவர்களிடம் காட்டாமல் மிக அமைதியாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சோழ தேசம் பல வெற்றிகளை கண்டிருக்கிறது. பல தேசங்களையும் மீறி படையெடுத்து வெற்றி கொடியை நாட்டி இருக்கிறது. ஆனால் சோழ தேசம் தன்னை ஜெயித்திருக்கிறதா என்பது பற்றி எனக்கு சந்தேகம் உண்டு. வெறும் அகங்காரம், அறிவீனம் வாழ்க்கையே அது கெடுத்துவிடும். நான் போரில் வல்லவன், மிகச்சிறந்த வீரன் என்பதாலேயே எந்த நேரமும் வாளை உருவி கொண்டு அலைய முடியாது. நான் நடனத்தில் வல்லவன் என்பதாலேயே எந்த நேரமும் நடனம் பற்றியே பேசிக்கொண்டு இருக்கவும் முடியாது. நடனம் மட்டுமே ஒரு கலை என்று சொல்லிக்கொண்டு வாழவும் முடியாது. உழவர்களும் கருமார்களும் கட்டிடக் கலைஞர்களும் சிற்பி தொழிலாளிகளும் தச்சர்களும் குயவர்களும் நமக்கு முக்கியம். நான் மட்டுமே முக்கியம் என்கின்ற திமிர் அதிகமாக பேச வைத்துவிடும். பேச்சு புண்படுத்தும். புண்பட்ட நெஞ்சை பழிவாங்கும். பழிவாங்கல் அடிக்கடி ரகளையில் முடியும். எனவே அது அமைதியின்மையை கொடுக்கும். அமைதியாய் வாழ பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். திடமாய் தீர்க்கமாய் அருள்மொழி சொல்ல சொல்ல சகலரும் அதை கேட்டுக்கொண்டனர். வீணை ஆதிச்சன் பதறினான். சம்பந்தப்பட்ட பெண்களை முறைத்து பார்த்தான். ஆனால் அவள் மட்டும் அதை பற்றி கவலைப்படுவதாகவே இல்லை. வாயை பொத்து கொள்ளுங்கடி, இறுக மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் கால்கள் தான் பேச வேண்டும், கண்கள் தான் பேச வேண்டும், ஜதி மட்டுமே பேச வேண்டும். மற்றவரெல்லாம் சோழ தேசத்தில் வாயை திறக்கக்கூடாது என்று அதே பெண் சொல்ல, முதிர்ந்த பெண்மணி ஏ என்று அவளை அதட்டினாள். அந்த பெண் என்று ஒரு முறைத்துவிட்டு உள்ளுக்குள் வேகமாக போய்விட்டாள். அவளைத் தொடர்ந்து 4-5 பெண்கள் போனார்கள். அப்படி போன அந்த பெண்மணிக்கு மத்தியம வயது இருக்கும். நடனமாடி உரமேறிய உடம்பு. ஆனால் முகத்தில் ஏனோ ஒரு கடுகடுப்பு இருந்தது. அது குரூரமாக தெரிந்தது. அவள் அகங்காரி, திமிர்பிடித்தவள், ஆபாசமான சொற்களை பேச தயங்காதவள் என்கின்ற எண்ணம்
உற்று பார்த்த எவருக்கும் வந்திருக்கும். வீணை ஆதிச்சன் சட்டென்று அருள்மொழிப்பட்டையின் புறங்கையை தொட்டான். ஐயன் சற்று மன்னித்து கொள்ள வேண்டும். அந்த பெண் சற்று அதிக பிரசங்கி. யாரை சொல்வது? அவள் சூழ்நிலை அப்படி. இதுவரை அவளை 3 பேர் காதலித்து கல்யாணம் செய்து கொள்ளுவதாய் உறுதி கொடுத்துவிட்டு விலகிவிட்டனர். அதனால் அவள் ஆண்களின் மீது வெறுப்பு உள்ளவளாகவும் கோபம் உள்ளவளாகவும் இருக்கிறாள். அதனால் என்ன, பேச்சில் நிதானம் இழப்பதா? அதற்காக? அருள்மொழி கவலையோடு கேட்டான். மற்ற பெண்கள் அவனை சமாதானம் செய்ய முன் வந்தனர். என்னுடைய கவலை அந்த பெண்ணை பற்றியோ உங்களை பற்றியோ அல்ல. போர்க்களத்திற்கு வெற்றி பெறுவோம் இந்த சோழ வீரரிடம் அடிபட்டு பிறகு பிடிபட்டு பிறகு கைதியாய் 2-3 வருடங்கள் இருந்துவிட்டு இப்பொழுது கூலி வேலைக்கு இவ்வளவு தொலைவு வரும் அந்த சாளுக்கிய வீரர்களை பற்றித்தான் கவலை. உங்கள் பேச்சுகளை அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். பாய்ந்து ஒரு அடி அடித்தால் அவள் முகம் சிதைந்து போய்விடும். நல்ல ஒரு நடன கலைஞர் சோழ தேசத்தில் ரத்தம் சிந்த வேண்டியது இருக்கும். அதனால் நமது பக்கத்து மக்கள் கோபம் பெறுவார்கள். கைதிகளை தாக்க முயற்சிப்பர். பிறகு கைதிகள் திட்டமிட்டு கலவரம் செய்வர். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆரம்பித்த இந்த புனித பணி, மாபெரும் கோயில் கட்டுகின்ற பணி உங்களால், உங்கள் பேச்சால், உங்கள் நடத்தையால் சிதைந்து போய்விடும். இங்குள்ள நடன பெண்களுக்கு பொறுப்புகள் மிக அதிகம் இருப்பதை தயவு செய்து நான் நினைவுபடுத்துகின்றேன். நான் யார் என்று தெரிந்து கொண்டதுமே அப்பொழுதும் என்னிடம் எக்காலமாக பேசுகின்ற அந்த பெண், ஏகத்தாளமான வார்த்தைகளை உதிர்க்கின்ற பெண் மற்றவர்களிடம் எப்படி பேசுவாள் என்று கற்பனை செய்து பார்க்கின்றேன். இது உங்களுக்கு நல்லதல்ல, சோழ தேசத்திற்கும் நல்லதல்ல. அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குறைகள் நீங்கள் எனக்கு சொல்லாமலேயே புரிகின்றன. எல்லாவற்றிற்கும் நான் ஏற்பாடு செய்கின்றேன். அருள்மொழிப்பட்டன் குதிரை ஏறி மெல்ல வீடுகளை பார்த்து கொண்டே போனான். வீணை வாசிக்கும் செம்பியன் ஆதித்யன் அருள்மொழிப்பட்டனை நோக்கி கை கூப்பினான். அவன் பின்னாலே இருந்த வயதான சில பெண்மணிகளும் கை கூப்பினர். ஐயன் எது இருந்தாலும் மனதில் வைத்து கொள்ளாமல் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் எங்களை பற்றி எதுவும் சொல்லிவிடாமல் சற்று மன்னித்து மறந்து விடுங்கள். அடடே, இதை போய் மன்னரிடம் சொல்லிக் கொண்டிருப்பார்களா? என் கவலை உங்களுக்கு எப்படி உதவிகள் செய்வது என்பதுதான். நான் நேரே சிற்பிகளிடம்தான் போகின்றேன். அருள்மொழி குதிரையை வேகமாக செலுத்தினான். குதிரை கிழக்கில் கோவில் கட்டப்படும் இடத்திற்கு செல்லும் பகுதிக்கு சென்றது. சிறு சிறு குடிசைகள் வட்டமாக அமைந்திருந்தன. நடுவே தட்டுப்பந்தல். அந்த தட்டுப்பந்தலில் சிற்பிகள் படுத்தும் உட்கார்ந்தும் பேசிக்கொண்டும் இருந்தனர். நிறைய கயிற்றுக்கட்டில்கள் போடப்பட்டு இருந்தன. காற்று வரும் என்பதால் அவர்கள் தெற்கு பார்த்து திறந்த வெளிவிட்டு வடக்கு பக்கம் பாதி அடைத்து தங்களுக்கென்று மிக விசாலமான ஒரு தூங்கும் இடத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தனர். பாறைகளை கொண்டு வந்து குவிக்கும் இடத்திலும் மிக உயரமான கூம்பு கூரை போடப்பட்டு இருந்தது. அந்த கூரையின் கீழிருந்து இடையராது ஒளிச்சத்தம் வந்து கொண்டு இருந்தது. குதிரைகள் வருவதை பார்த்து அங்கு காவலுக்கு இருந்த சோழ வீரர்கள் எழுந்து நின்றனர். கையை உயிரை தூக்கி மெதுவாக வரச் சொன்னார்கள். அருள்மொழிப்பட்டன் குதிரையை நிதானமாக்கினான். சோழ வீரர்கள் அவனை கவனித்துவிட்டு கை கூப்பினர். குதிரையின் கடிவாளத்தை பிடித்து கொண்டனர். தலைமைச் சிற்பி இருக்கின்றாரா? இல்லை, மாமன்னரை தேடி போயிருக்கின்றார். வேறு யார் இருக்கிறார்கள்? துணை சிற்பிகள் பல பேர் இருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக கல் பிளக்கும் வகையைச் சேர்ந்த கல்வேலை செய்பவர்கள், சிற்ப வேலை செய்பவர்கள் இங்கிருக்கிறார்கள். ஓவியர்களும் இருக்கிறார்கள். ஓவியர்கள் இருக்கிறார்களா? வேலைகள் ஆரம்பித்து விட்டனவா? ஆம், ஓவிய வேலை நிரம்ப நடந்து கொண்டு இருக்கிறது. துணிக்கு சுண்ணம் அடித்து காய வைத்து அந்த காய வைத்த துணியில் மரக்கட்டையை போட்டு சட்டமாக்கி அந்த சட்டத்தில் இழுத்து தைக்கப்பட்ட துணியில் எழுதுகிறார்கள். துணியில் எழுதிய பிறகு அளவுகள் தருகிறார்கள். எண்ணிக்கையை கொடுத்து மடித்து வைக்கிறார்கள். அது தவிர எப்படி கட்டிடம் உருவாக வேண்டுமென்று வரைபடங்களும் தயார் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கல் உடைக்கும் வேலையை செய்வது யார்? வெறும் அஸ்திவார கல்லுக்குண்டான வேலை தான் நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த சிற்பமும் செதுக்கவில்லையா? இல்லை, ஒரே ஒரு சிலை மட்டும் செய்து வைத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் நேற்று பிராண பிரதிஷ்டை நடந்தது. எங்கே? இவர்கள் இருக்கும் இடத்திலேயே. பிறகு வேறு என்ன வேலை செய்யப் போகிறார்கள்? அடுத்த வளர்வரையில் நந்தி எம்பெருமான் சிலை ஒன்று செய்ய வேண்டுமென்று திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்கான அடிப்படை வேலைகள் தான் தயாராகின்றன. கல்லும் தேர்ந்தெடுத்து விட்டு சமன் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமன் செய்வதென்றால் முடிந்த அளவுக்கு தேவையில்லாத கற்களை எடுத்து விடுவது, கிட்டத்தட்ட செவ்வக வடிவமாக செய்வது. நல்லது. நீ எந்த படையைச் சேர்ந்தவன்? நான் கோட்டை காவல். சிறிது வயதிலிருந்தே தஞ்சை கோட்டலில் காவலில் இருக்கின்றேன். இவ்வளவு அனுபவம் பெற்ற உன்னை ஏன் இங்கு போட்டு விட்டார்கள்? இங்குள்ள சிற்பிகளுக்கு யார் வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை.
அவர்களுக்கு வந்தவர்களை நம்பவும் முடியவில்லை. எனவே வெளியூரிலிருந்து வந்த சிற்பிகளுக்கு உள்ளூரில் இருக்கின்ற அதிகாரிகளை, பெரியவர்களை அறிமுகப்படுத்தி பழக்கப்படுத்த எண்ணெய் போட்டிருக்கிறார்கள். எனக்கு கீழே வேலை செய்ய இருவர் இப்பொழுது கோட்டை காவலை மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல யுக்தி, நல்ல யுக்தி. அருள்மொழி வாய்விட்டு பாராட்டினான். இப்படி ஒரு ஆளை அங்கே நடனமாடும் பெண்களுக்கு நடுவே போட்டுவிட்டால் அங்கு ஏன் காவல் இல்லை? காவல் இருந்ததையா? ஏன் அந்த பெண்கள் துரத்தி விட்டார்கள்? ஏன் அப்படி? அவர்கள் உள்ளே வரும் பொழுது போகும் பொழுதும் கட்டியம் கூற வேண்டுமாம். யார் சொன்னது? எல்லா பெண்கள்தான். என்ன கட்டியம்? யார் யாருக்கோ சொல்லுகிறீர்களே, எங்களுக்கு சொன்னால் என்ன, நாங்களும் தலைக்கோழிகள் தானே என்று கேட்கிறார்கள். வீண் வல்லடி நடக்கின்றது. காரணம் என்ன என்று நினைக்கின்றீர்கள்? அருள்மொழிப்பட்டன் அவனுக்கு அருகே நடந்து கொண்டே கேட்டான். அவர்களின் இயல்பு அப்படி. எந்த கோழி? எல்லோரோடும் நகைச்சியோடும் எப்போதும் ஒரு குறுக்க புத்தி. அங்கு வேலை செய்ய பிடிக்காமல் தான் காவலுக்கு இருந்த 2 வீரர்களும் மீண்டும் கோட்டை காவலுக்கு திரும்பிவிட்டனர். அந்த இடம் காவல் இல்லாமல் இருப்பது இப்போதைக்கு தவறில்லை எனினும் பிற்பாடு காவல் வைக்க வேண்டும். பிற்பாடு என்றால் சாளுக்கிய வீரர்கள் இங்கு வருகிறார்களாமே, கற்களை தூக்கவும் புரட்டவும் எடுபிடி வேலைக்கும் இங்கு வரப்போகின்றார்களே. அவர்கள் வந்தால் அந்த இடத்திற்கு காவல் இல்லாமல் இருக்க முடியாது. ஏதேனும் அசம்பாவிதம் உண்டாகலாம். உங்களுக்கு அனுபவம் உங்களை தெளிவாக பேச வைக்கிறது. இதற்கு நல்ல ஏற்பாடு ஒன்று செய்தாக வேண்டும். யாரை போடலாம்? என்னுடைய அபிப்பிராயப்படி சொல்லுங்கள். வீரர்களை போட்டால்தான் கேலி. அதிகாரிச்சிகளை போட்டால் நம் அதிகாரிச்சிகளில் வாழ்வீச்சும் அம்பு தொடுப்பதும் தெரிந்த பெண்கள் பலர் இருக்கின்றனர். அவர்களில் சற்று முரடான கோபமான பெண்களை கொண்டு வந்து இங்கு போட்டால் இறங்கி பளீரென்று கன்னத்தில் அடிப்பார்கள். அவர்கள் தங்களை கேலி செய்தாலும் பொறுத்து கொள்வார்கள். மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பிரம்மராயரை கேலி செய்தால் வெகுண்டெழுந்து அடித்து விடுவார்கள். அந்த பெண்கள் மன்னரை கேலி செய்கின்றார்களா என்ன? அவர்கள் யாரைத்தான் கேலி செய்யவில்லை. நேற்று கூட இங்கு வந்திருந்தார்கள். சின்ன ரகளையே ஏற்பட்டு விட்டது. என்ன என்ன சொல்லுகிறீர்கள்? சிற்பிகளை கண்டால் அவர்களுக்கு அத்தனை இளக்காரம். ஏன் இளக்காரம்? எந்த காரணமும் இல்லாத இளக்காரம். இறைவனுக்கு கோவில் கட்டுவது இருக்கட்டும், எங்களுக்கு எப்பொழுது வீடு கட்டித் தரப்போகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு, உங்களுக்கு வீடு கட்டத் தெரியாதா, அதனால்தான் குடிசையில் இருக்கிறீர்களா என்றெல்லாம் கேலி செய்துவிட்டு போனார்களாம். நானும் கேட்க வேண்டும் என்று தான் இருந்தேன். இவர்களுக்கு ஏன் வீடு கட்டி கொடுக்கவில்லை? இந்த கோவிலுக்கென்று அந்த நடன பெண்மணிகள் அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள். ஆனால் சிற்பிகள் தங்களை அர்ப்பணம் செய்து கொள்ளவில்லை. அவர்கள் அடுத்த கோயிலுக்கு நகர வேண்டியவர்கள். 7 அல்லது 8 வருடம் இந்த கோவில் செய்து முடித்த பிறகு நாங்கள் இங்கு இருக்கப் போவதில்லை. வெகு நிச்சயமாக வேறு இடத்திற்கு போய்விடுவோம். மன்னர் வேறு இடத்தில் கோவில் கட்டுவார். அங்கு போய் அமருவோம். எதற்காக எங்களுக்கு வீடு குடிசையில் இருப்பதுதான் சுகம். மழை நாளில் கடினமல்லவா? அதற்குள் மண்டபம் எழுப்பி விடுவார்கள். கோயிலை சுற்றி மண்டபம் எழுப்ப ஒரு திட்டம் இருக்கின்றது. அதற்கான வரைபடங்களும் முடிந்துவிட்டன. நல்லது, என் வருகையை இங்கிருக்கும் உபத்தலைவரிடம் சொல். அருள்மொழிப்பட்டன் அந்த குடிசை வட்டத்திற்குள் நுழைந்தான். தட்டுப்பந்தலின் கீழ் இருந்தவர்கள் எழுந்து பார்த்தார்கள். அருள்மொழியை பற்றி கட்டியக்காரன் உறக்க அறிவிப்பு செய்ய அவர்கள் எழுந்து வணக்கம் சொல்லி அருகே வந்தனர். குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று அவன் கேட்டபொழுது திகைத்தனர். இங்குள்ள அந்தணர்கள் யாருமே இல்லை ஐயனே என்றார்கள். நான் ஒன்றும் அந்தணன் இல்லை, போர் வீரன் என்று பதிலுக்கு அருள்மொழி சொல்ல அவர்கள் வெகு எளிதில் அவருக்கு நெருக்கமாகிவிட்டார்கள். வெள்ளை திரைச்சீலியில் வரையப்பட்ட கோவிலின் அடிபாகத்தையும் விமானத்தையும் பார்த்து அருள்மொழிப்பட்டன் திகைத்து போய்விட்டான். மனித எத்தனத்தில் முடியுமா இது என்று கேட்டான். சிற்பிகள் மெல்லச் சிரித்தார்கள். வெகு நிச்சயம் முடியும், நம்மால் முடியும், கைகளை மடக்கிவிட்டு சொன்னார்கள். ஆம் எனில் இதற்கு வித்திட்ட மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க என்று அருள்மொழி குரல் கொடுக்க பதிலுக்கு அவர்களும் குரல் கொடுத்தனர். மன்னரை வாழ்த்தி கொண்டிருந்த பொழுதே கிழக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய கூட்டம் அந்த சிற்பிகளை நோக்கி வந்தது. அதற்கு தலைமை வைத்து கருவூர் தேவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். வயதே அளவிட முடியாத கருவூர் தேவர் தொலைவில் இருந்து அருள்மொழியை பார்த்து விட்டார். 2 கைகளையும் விரித்தார். தட்டி அருகே வா என்று அழைத்தார். அருள்மொழிப்பட்டன் உடைவாளை சுற்றி அருகிலுள்ள வீரனிடம் கொடுத்துவிட்டு அவரை நோக்கி ஓடினான். நேரடியாய் போய் நிலம்பட காலில் விழுந்து வணங்கினான். அவர் காலை தொட்டு தலையில் வைத்து கொண்டான். கைகளை பற்றி கொண்டான். எழுந்து நின்றான். அவர் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டார். நெற்றியில் முத்தமிட்டார்.
திரும்பி தோளில் கை போட்டு கொண்டார். அவனோடு அந்த சிற்பிகள் இருக்கும் இடம் நோக்கி நடந்து வந்தார். எப்படி இருக்கிறாய் அருள்மொழி? தஞ்சை எப்படி இருக்கிறது? இந்த பக்கத்தில் கட்டுக்காவலே இல்லையே. யாரேனும் அடக்கி ஏதேனும் விசாரிப்பார்கள் என்று நினைத்தோம். எவரும் விசாரிக்கவில்லை. தஞ்சையை நோக்கி வெகு சுலபமாக எவர் வேண்டுமானாலும் வந்துவிடலாம் போல் இருக்கிறது. சிறு படை போல நாங்கள் வருகிறோம். எங்களை யார் என்று கேட்பதற்கு கூட ஆள் இல்லை. எனக்கு இது கவலையாக இருக்கிறது அருள்மொழி. எனக்கும் அவ்விதமே இருக்கிறது ஐயா. அருள்மொழி தாழ்ந்த குரலில் சொன்னான். சட்டென்று கரூர் தேவர் நின்றார். நீண்ட வெண்மையான தாடியை தடவிக்கொண்டார். அந்த குடிசைகள் யாருடையவை? சிற்பிகளுடையவை. அந்த பக்கம் இருக்கின்ற குடிகள் யாருடையவை? தளிச்சேரி பெண்களுடையவை. தளிச்சேரி பெண்களுக்கு இந்த இடத்தில் என்ன வேலை? தளிச்சேரி பெண்கள் கோவிலுக்கு வேலை செய்வதற்காக வைத்திருக்கிறார்கள். கோவிலே இன்னும் வரவில்லையே. எதற்காக தளிச்சேரி பெண்கள் இங்கு வர வேண்டும்? தெரியவில்லையே ஐயா. இது யாருடைய உத்தரவு? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய உத்தரவு. வேறு யாரேனும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்களா? யாருடைய மேற்பார்வையில் இந்த குடிகள் நிறுவப்பட்டன? ராஜராஜ பெருந்தச்சர் மேற்பார்வையில் இவை நிறுவப்பட்டன. அவன் மகா கெட்டிக்காரன் ஆயிற்றே. ஏன் இந்த தவறை செய்தான்? இதில் தவறு என்ன இருக்கிறது? கோவில் கட்டுமான பணியை மையமாக வைத்து எதிரெதிர் திசையில் இவர்களை வைத்திருக்க வேண்டும். ஏன் ஐயா அப்படி சொல்லுகிறீர்கள்?